பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தான். உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குடா. என்ன பண்றது? அதாவது எனக்குமே மனசுல இருந்து அந்த வருத்தத்தை கொட்டணும் அப்படின்னு தோணுது. எப்படி இருந்து டீம் பங்காளி நீடா, இன்னைக்கு இப்படி ஆயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏண்டா, என்னென்ன வாய் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன பேசுனீங்க. இன்னைக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட் ஐ எம் கோயிங் டு பொழந்து ஃபை பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எப்படி சூட்டு கட்டுறியா? சூட்டு இப்ப நான் காட்டுற பாரு உனக்கு ஒரு சூட்டு அப்படிங்கிற மாதிரி. அதாவது எப்படி இருக்கிறது, எப்படி வந்து ஒரு டீம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லெட்ஜிங் பண்ற, ஷூட்டிங் காட்டுற, அப்படியே இவங்க இந்த ஸ்வாக் காட்டுறாங்களாமா, ராஃப் இதெல்லாம் எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதுதான் இன்னைக்கான ரிவ்யூ. சோ இன்னைக்கு வந்து பாகிஸ்தானை செய்ய போறதுல பொழக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட் வித் மர்ஃபி சுனப்பன் லோக்கல் கூன். என்ன கைஸ், ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். ஹவு டு லிவ் இன் அன் இமேஜினரி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதலாம். சரியா? எனக்கு அந்த புக்கு வந்து படிக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை. பாகிஸ்தான் எப்ப அந்த புக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்ப அதை பப்ளிஷ் பண்ணி நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு மனுஷன் இமேஜினரி வேர்ல்ட்ல இருந்து நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு டீமே எப்படி இமேஜினரி வேர்ல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உண்மையா இல்ல பார்த்தா எந்த தைரியத்தை நீங்க ரைவல்ரின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னே புரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பார்த்தா கடைசியில ஒரு 8 to 10 மேட்சஸ் எடுத்து பார்த்தா ரெக்கார்டே இல்ல. ஆதி காலத்துல நடந்த ரெக்கார்ட்ஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு உருட்டிக்கிட்டு இருக்காங்க, நாங்க அப்படி ஒரு டீம் இப்படி ஒரு டீம்ட்டு. அதாவது இந்த ஒரு இவர் இருக்காரு, ஒரு பிசியோதெரபிஸ்ட். நம்ம எதுக்கு அவர் பேரை சொல்லி நமக்கு ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டு போறாங்க. ஒரு பிசியோதெரபிஸ்ட் எப்படி கனவு உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்காரோ, ஒரு என்டையர் டீம் எப்படி கனவு உலகத்துல வாழுது அப்படின்னு தெரியல. எனக்கு ஒரு ஆச்சரியம். எப்படி ஒரு டீமால் இப்படி கனவுலகத்தில் மேர்ந்து கொண்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே பாகிஸ்தானை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன நீங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் ஸ்லெட்ஜிங் தேவையா நமக்கு இது கோபி? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு தேவை, எதுக்கு இதை பண்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது சொல்ல போனா. ஏதோ இவங்களே வந்து ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு நம்ம வந்து அப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு நினைக்கிறாங்களா? ஒரு கண்ட்ரி அப்படி இருக்குங்கிறத விட ஒரு டீமே அப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ இவங்க கிட்ட அந்த கான்பிடன்ஸ் நான் கத்துக்கணுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொன்னா உண்மையாவே சொல்ல போனா அந்த கான்பிடன்ஸ் எப்படி, ஹவு டு லிவ் இன் இமேஜினரி வேர்ல்ட், ஹவு டு ஹேவ் த கான்பிடன்ஸ் இன் யோர் லைஃப் டிஸ்பைட் ஆல் த செலிபிரிட்டிஸ் இன் யோர் லைஃப் அப்படின்னா அதை வந்து நான் வந்து பாகிஸ்தான் இருந்தா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதெல்லாம் கிடையாது. போல பொழக்க போறோம். ஈச் அண்ட் எவ்ரி திங் தட் தே ஹேவ் டன் இன்னைக்கு பழக போறோம். கிட்டத்தட்ட ரைவல்ரிங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம், நவுத்து நூடுல்ஸா போன ஒரு இதுனா அது வந்து இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி தான். கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்டும் போச்சு, இதுவும் போச்சு, எல்லாமே போச்சு. அப்படி இருந்த போது கூட இதை வந்து எப்படி வந்து நம்ம டேக் ஓவர் பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது உண்மையா சொல்ல போனோம்னா. சரியா? ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் அப்படின்னு எங்க தலைவர் எம்ஜிஆரோட பாட்டை எடுத்துட்டு வர மாதிரி இவங்க பண்ணது எல்லாத்தையும் வச்சு பிரேக் டவுன் பண்ண போறோம். பண்றதுக்கு முன்னாடி சரி, 2 பேர் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற 2 சொம்புகள் நீங்க நின்று இருந்தானுங்க. அது 2 சொம்பனுங்களை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க பாகிஸ்தானை டிஸ்கவுண்ட் செய்து விடாதுன்னு சொன்னீங்களா? என்னாச்சு? என்னப்பா வேதாள முருகவர என்ன கதையா? அப்படியே. அதாவது எனக்கு இன்னொரு இது உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு, ஆட்டிடியூட காட்டுங்கன்னு சொன்னது தப்பா போச்சு. அதை தவிர எல்லாம் அது ஒண்ணுதான் காமிச்சீங்க. தேவையே இல்லாத ஆட்டிடியூட் இருந்துச்சு உங்ககிட்ட. அதாவது நம்ம ஏன் கேட்டோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வச்சுட்டானுங்க. ஆட்டிடியூடோட விளையாடுங்கன்னு சொன்னது பெரிய தப்பா போச்சு. ஆட்டிடியூட் மட்டும் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க, மத்தபடி ஒரு புண்ணாக்கும் காட்டல. கிட்டத்தட்ட இதுக்கப்புறமும் முட்டு கொடுக்க ரெடியா இருப்பீங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா மேட்ச் நடந்து இது ஆயிட்டு இருக்குங்கிறப்போ நீங்க அதுக்கு ஒரு முட்டு கொடுக்க ரெடியா தான் இருப்பீங்க 2 பேரும். நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்க போறது இல்ல. சோ சூனாப்பனா, நீ ஆரம்பி. என்ன தோணுச்சு உனக்கு மேட்சை பார்த்துட்டு, அவனுக்கு பிஹேவியரை பார்த்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா ஆடியன்ஸ்க்கு. பர்ஃபி, நீ இன்னைக்கு ஒரு முடிவுல தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானை செய்ய போட்டு போறேன். செய்ய போறேன்னு. உண்மையா ம் பர்ஃபி, நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ண லீக் மேட்சஸ் கம்பேர் சூப்பர் ஃபர்ஸ்ட்ல டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. பட் ஆனா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ம் 10 ஹவர்ஸ்க்கு 94-2 மறந்துடக்கூடாது. ம் ம் கூன் வேற எனக்கு மெசேஜ் பண்றேன் எனக்கு. இஷ்டத்துக்கு உருட்டு. உன் வாய் உன் உருட்டு. 94-2ல 94 நோலாஸ்ல இருந்தா கூட நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. என்ன புரியுதா? என்ன 94-2 இருந்தனாலாம் கிடையாது. என்ன இது என்ன எப்படி தெரியுமா இருக்குதுடா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா? அதாவது எங்களுக்கு மட்டும் அந்த நேரம், அதாவது இது சொல்லுவாங்கல்ல, நான் மட்டும் அங்க இருந்ததுன்னா கேப்பை எடுத்து நட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. சும்மா கதை விடாதீங்கடா. சொல்லு சொல்லு, வேலை சொல்லு. அதான் கூன் 94-2 இருந்துச்சுல அந்த டைம்ல வந்து கூன் வேற எனக்கு மெசேஜ் பண்ணா, டேய் என்னடா இது ம். பாகிஸ்தான் புழக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, பும்ரா வேற ஒரு சைடு பொழந்திருக்காங்க, இன்டென்டோட ஆடுறாங்க போல, ஒரு 190 200 வந்துரும் போலயே அப்படின்னு கூன் வேற எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தான். 500 சொல்லு. 520 530. ஏன் 180 200 ஏன் நிறுத்துற? ஏன் காசா படமா இன்னும் அடிச்சு விடு. ஒரு 500 500 நானும் ரன் உண்மையா அடிப்பாங்கன்னு சொல்லு. கோன்னு சொல்லும் போது நானும் ஓகே சரி பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் லீக் கம்பேர் பண்ண லீக் மேட்ச் கம்பேர் பண்ண சூப்பர் கொஞ்சம் இன்டென்டோட ஆடுறாங்களே பரவாயில்லையே அப்படின்னு தான் நினைச்சேன். அப்புறம் வந்தா ம், அந்த மிடில் ஆர்டர்னு ஒண்ணு இருந்துச்சு பாத்தியா, பாகிஸ்தான் மிடில் ஆர்டர். அது ம், என்னத்த நான் சொல்றது. அந்த ம், ப்ரிவியூல கூட நான் ஒரு அளவுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஓகே பாகிஸ்தான் டஃப் ஃபைட் ம், கொடுப்பாங்க, ஃபைனல் ஓவர்ஸ் ம், வரைக்கும் போகும், வின் பண்ணிடலாம், ம், அப்படி அந்த அளவுக்கு பில்டப் ம். வச்சிருந்தேன். ஆனா நீ யாராவது வின் கரெக்டா பண்ணி சொன்ன. ஏசியா கப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க.
சொல்லு. யாருக்கு என்ன தெரிய போகுது இல்லையா? ஏதாவது பாகிஸ்தான் மீடியா கூட இவ்வளவு முட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீ கொடுக்குறப்ப தராசுல வச்ச ஒரு முட்டு அப்படிங்கிற மாதிரி. முட்டு இல்லடா, அப்படி இல்லடா. பாகிஸ்தான் நல்ல டீம் ஆக்சுவலி மர்ஃபி. அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அந்த டேல அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ஒரு இதுல தான் நான் சொன்னனே தவிர்த்து இந்த பாகிஸ்தானுக்கு ஏதோ டஃப் கொடுக்க சான்ஸ், நான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லல. ரிவ்யூ வீடியோல கூட பாரு, நான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லல. டஃப் கொடுக்க சான்ஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வந்து அப்படிதான் பண்ணுனாங்க. 92 for 2 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவனுங்களே தலையில மண்ணவாரி போட்ட மாதிரி என்ன பேட்டிங், கேப்டன் ஒழுங்கா இல்ல. அப்புறம் அந்த தலாதுன்னு ஒருத்தர் வந்தாரு, சிறப்பான பேட்ஸ்மேன், சிறப்பான ஆள் நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆனா பாத்தியா, ரன்னவா ஆடிட்டு இருக்காங்க. ஏன்டா ஓப்பனிங் அந்த ஸ்டார்டிங்ல நல்லா பிளாட்ஃபார்ம் செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அய்யூபும் அந்த ஃபரானோ 50 அடிச்சு நல்லா. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்தியாவோட மோசமான ஃபீல்டிங். அதை நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணவே கூடாது. எல்லா கேட்சுமே டிராப் பண்ணோம், சரியா? இஷ்டத்துக்கு கேட்ச் டிராப், கையில வர கேட்ச் டிராப் பண்ணணும், இஷ்டத்துக்கு கேட்ச் டிராப் பண்ணணும். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் போயிட்டு தம்சம் பண்ணிருக்க வேண்டியது எங்கேயோ தப்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் வந்தா அந்த கன் ஷூட் எல்லாம் வந்திருக்காது. மிசைல் பிளான்ஸ் என்னமோ அதெல்லாம் வந்திருக்காது. ஆனா பாகிஸ்தானையும் போட்டு அடிக்கணும். நம்ம சொன்ன மாதிரி ஆடுறது ஒன்றரை கிரிக்கெட். சிக்கா பாஷையில சொல்ல போனா ஆடுறது ஒன்றரை கிரிக்கெட். பொட்டலமாயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தேவையா? நான் கேக்குறேன். எனக்கு என்னன்னா இன்னைக்கு ஆக்சுவலா இன்டர்ப்ட் பண்றதுக்கு சாரி, நான் எதுக்கு இவ்வளவு இன்டர்ப்ட் பண்றேன்னா, எனக்கு ஒரு ஆச்சரியம். அது எப்படி ஒரு டீமாலேயே வந்து நம்ம வந்து நல்லாதான் ஆடிட்டு இருக்கோம், நம்ம ஆள் மனசுல போய் இவன் டாக்டர் நம்ம வச்ச மாதிரி இவனுக்கு ஆள் மனசுல போய் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், டபுள் ஸ்டாக் போடுறதுக்கு யாரோ டபுளும் நல்ல டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல மாத்தணும். எவன் வந்து நான் கண்டுபிடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எவன் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. தலைவன் கோச் இருக்கான மைக் ஹெசன், நம்ம நவாஸ் நம்பர் 1 T20 பவுலர்னு சொன்னவர்ரா, நம்பர் 1 ஆல்ரவுண்டர் சொன்னவர்ரா. அவர்தான் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் டீம் அந்த பிரெயின்ல போயிட்டு சொல்லிருப்பாரு, நீங்க யூ ஆர் த பெஸ்ட் டீம், நீங்க ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படி இப்படின்னு நம்ப வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம் எதையாச்சும் சொல்லிட்டு போவேன், நாங்க அப்படியா அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து என்ன லிட்டரலி ஐ மீன் மூட் அப்படின்னா, உண்மையாவே நான் வந்து எந்த டீமுமே இப்ப வந்து நான் இது பண்றதெல்லாம் எனக்கு பண்ண வராது. சி ஸ்லெட்ஜிங் இது எல்லாமே கிரிக்கெட்ல இருக்கிறது. பட் திஸ் வாஸ் சோ 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 பர்சனல், சரியா? இது வந்து இட் வாஸ் நாட் தி திங் தட் தே ஷுட் ஹவ் டன். கண்டிப்பா கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் நம்ம வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாத போது ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டை பத்தி பேசின உச்சா பசங்க எல்லாம் இப்ப எங்க போனாங்க தான் நான் கேட்கணும். இப்ப எங்க உங்க போச்சு உங்க ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணாம போனதுல என்ன நம்ம என்ன வந்து நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மாதிரி பேசிட்டு இருந்தோமா, இல்ல நம்ம ஏதாச்சும் அவங்க பீப்புள் ஏதாச்சும் பேஸ் பண்ணோமா? இதுமே கிடையாது. இல்ல அப்போ உங்களுக்கு வந்து ரத்த எங்களுக்கு வந்து தக்களிச்சிட்டீங்க. அப்ப நீ பண்ணது பேர் என்ன? கரெக்ட் தானே? யூ ஹர்ட் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். கரெக்ட் தானே? இல்ல என்ன டீம் இந்த அப்ரார் அஹமத், அப்பா சாமி தலைவா, நீங்க எங்கயா தலைவன் வந்து நடிக்க போயிடலாம்னு நினைக்கிறேன். தலைவன் என்ன ரியாக்ஷன்ஸ், என்ன ஆக்ஷன்ஸ் போடுறது ஒன்றா பவுலிங் அந்த மாதிரிதான் போட்டு விளாசுற அபிஷேக் சர்மா போடுறியா போடு விட்டு அட்டி அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு அப்ராஹமதான கோவம் போடுறதுக்கு அவன் ஓவர்ல மட்டும் நீ கவனிச்சு பாத்துருக்கணும். தலைவன் பூந்து விளையாடிட்டான் எல்லா பாலும். அப்படியே அவன் கண்ணாடி போட்டு அவன் கண்ணு நீ பாத்துருக்கு, கண்ணு வெளியே வந்திருக்கு போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி, கண்ணு பிடிக்க தின்னு போடு அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா, அப்படியே அபிஷேக் விட்டா மாதிரி 2 6 அப்படியே கதிகலங்கிட்டான் அவன். இன்னொன்னு என்னன்னா, சயின்ஸ் அப்படியும் நல்ல பவுலர் தான் இல்லன்னு சொல்ல, ஆனா வம்பில் தரக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அதுலதான் ட்ரிகர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அபிஷேக் சர்மா. அந்த இது அந்த ஒரு இன்டர்வியூல கூட அந்த போஸ்ட்மேன் மெசேஜ்ல கூட கேட்டிருப்பாங்க, என்னாச்சாங்க, வாட் இஸ் தி கன்வர்சேஷன் பிட்வீன் யூ டூ சொல்லும்போது, சும்மா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறமா. அதுக்கப்புறம் தான் ஐ வென்ட் ஆஃப்டர் ஹிம் அண்ட் ராவ் அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் சர்மா கூட சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா ஹோப்ஸ் வச்சிருந்தேன். பட் ஆனா இப்படி பண்ணுவான்னு நினைச்சு இதுக்கப்புறம் நான் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணனா என்ன, அவ்வளவுதான். மக்கள் நீங்களே என்ன போட்டு கமெண்ட்ல அடிச்சிருக்கீங்க நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. நீ கூட எல்லாம் வந்து பார்த்தா திடீர்னு ஸ்ரீலங்கா கூட ஜெயிச்ச பிறகு பாகிஸ்தான் பாத்தீங்களா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கல்ல, ஸ்ரீலங்கா கூட ஜெயிச்சிட்டோம்ல. நாங்க பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க ஸ்ரீலங்காவோட. அதுக்கு மக்களே நாங்க சொல்ல பாகிஸ்தான் டீம் சொல்ற மக்களே, என்ன பாகிஸ்தானி நினைச்சிடாதீங்க. பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டோம்ல. நான் கேக்குறேன், இன்னும் சீரிஸ் அலைவ்ல தானே இருக்காங்க, இன்னும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸ்ரீலங்கா பத்தியா நல்ல டீம், லீக்ல நல்லா ஆடினாங்க. பட் ஆனா இதுல இன்னுமா இந்த பொறி நவுத்து போகாம இருக்கு. இன்னுமாடா இந்த பொரிய வச்சு உருட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி புரியல. பட் சி என்னதான் நீ சொல்லு, பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க, குவாலிட்டி டீம் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் சூப்பர் ஃபோர்ஸ் அலைவா தான் இருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும், பங்களாதேஷ் ஜெயிச்சா போதும். they will come to a final again. இந்தியா vs பாகிஸ்தான் ஃபைனல் சூப்பரா இருக்கும். போதும். அதாவது ஒரே சீரிஸ் ஏலே பேதில போவா யாராடி ஏடா
இவ்வளவு சொல்லி இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க பத்தியா? ஸ்ரீலங்காவை ஜெயிச்சது வேணா நான் வந்து இதா சொல்லலாம். பட் எனக்கு வந்து அது ஒன்றும் பெரிய இதாக தெரியல. எனக்கு வந்து அது ஓகே, அவ்வளவு பிரமாதம், ஃபென்டாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஒத்துக்கவும் மாட்டேன். ஏன்னா வந்து ஓகே, பாகிஸ்தான் என்ன 2 தடவை அடி வாங்கினீங்க, 3வது அடி வாங்குற ரெடி ஆகுறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடிலாம் ஒரு சேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல என்ன கூத்துன்னா, நம்மளே பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனும் ஆமா இதை கூனே. போட்டுக்கிட்டு எப்படா பேச நீங்க இல்ல தான் கூனே பேசுறீங்க. வந்து என்ன பண்றது சரி, நினைக்கிறேன், இவ்வளவு என் சைடு பேசிட்டு இருக்கீங்க, திரும்பிடாதீங்கடா. நானும் சரி என்னடா பேசுறீங்கன்னு நானும் பாத்துட்டு இருக்கேன். அதுதான். ம், சரி இல்ல சரி. கூனோட மைண்ட் வாஷ் பி லைக், என் சைடு திரும்பிடாதீங்கடா, நானும் பாகிஸ்தான் தானே சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு ஐயோ. உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். கூனு, சொல்லுப்பா கூனு, ம். உன்னோட இது தாட் சொல்லுப்பா, எப்படி சயின்ஸ் இருந்துச்சு? ஆஃப்ரிடியை ஓப்பனிங் இறக்கி விடணும், அப் த டவுன் த ஆர்டர் இறக்கி விடணும்னு சொன்னவரு. கூனு வேற சொன்னா சயின்ஸ் இறக்கணும்னு சொன்னவன். சொல்லுப்பா கூனு. இல்லடா இந்த இந்த ஆட்டிடியூடுக்கு அப்புறம் எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி. அந்த கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணாங்க ஆக்சுவலி. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ம், பாகிஸ்தான் பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருந்துச்சு ஆக்சுவலி. அது வந்து ஆக்சுவலி அது ஒரு தப்பான ஒரு இதுதான் ஆக்சுவலி. இந்த மாதிரி நம்ம அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணல, நம்ம ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணாததுக்கு இந்த அளவுக்கு இது பண்றது வந்து ரொம்ப தப்பு ஆக்சுவலி. ஸ்லெட்ஜிங் பண்ணிட்டு அவங்க இது பண்றது, ட்ரிகர் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு ஆக்சுவலி. அது வந்து அவங்க பண்ணனாலதான் அவங்களோட ஆஸ்பெக்ட் தான். ஒரு சுப்மன் கில் கூட ஒரு ட்வீட் பண்ணாங்க, வி ஸ்பீக் வித் அவர் பேட் அண்ட் யூ ஜஸ்ட் டாக் சொல்லியிருந்தாரு போல ஒரு ட்வீட்ல. உண்மை உண்மை உண்மை. அது காட்டிட்டாங்க, நாங்க மேட்ச்ல காமிச்சுக்கிறோம், நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் மேட்ச்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான், பேசணும்னு உண்மை அவசியம் உண்மை இல்லை, உண்மை. மேட்ச் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சூப்பரா இது ம், கரெக்டா ம், எக்ஸாக்ட்லி அந்த இனிஷியல் ஸ்டார்டிங் இந்தியன் பேட்டிங் ஸ்டார்டிங் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஒரு 6 தான். ம். அதுலயே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு ஒரு செய்கை நான் இருக்குடா நினைச்சேன் ஒரு அப்படின்னு. 10 டு 15 ஓவர்லயே முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஏதோ ஒரு இதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா 10 டு 15 ம். முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். அபிஷேக் சர்மா, போன வேகம் சுப்மன் அப்படிதான் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ஆடுற போற பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. ஸோ ம், ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம் ஆக்சுவலி. நல்லா ஆடினாங்க. என்னன்னா ஸோ கூனு சொன்னல 15 ஓவர்ல முடிச்சிருவாங்க அப்படின்னு, பட் ஹாரிஸ் ராஃப் நல்லா போட்டா. ம். ஆக்சுவலி ஹாரிஸ் ராஃப் நல்லா அதான் பாகிஸ்தானே ஒரு லைம் லைட் அதான் மாதிரி 10 டு நல்ல ஆக்சுவலி ஸ்பெல் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டு 10 ஓவர்ஸ்க்கு 100 ரன்ஸ் அடிச்சோம்னு நினைக்கிறேன். ஆமா ஃபர்ஸ்ட் 10. ம், ம். அதுக்கப்புறம் ஒரு 10 டு 19 ஓவர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஆமா கன்ஸ்டெயின் இழுத்து பண்ணாங்க பிடிச்சாங்க ஆக்சுவலி. அப்படியே. இழுத்து பிடிச்சாங்க, ஆமா ம். நல்லா இழுத்து பிடிச்சாங்க, விக்கெட்ஸ் டஃப் போச்சு. ஃபைட் ஆனா கொடுத்தாங்க. பரவாயில்ல, நமக்கு பேட்டிங் டெப்த் இருக்கிறதுனால நமக்கு ஆம், ஈஸியா கண்டெயின் பண்ணிட்டோம், ஈஸியா கண்டெயின் நமக்கு பண்ணிட்டோம். ம். வரவங்களை இன்னும் அக்சர் படேல் வரல, இன்னும் தூபே வரல, இன்னும் எத்தனை நிறைய பேர் பேர் இருக்கு இருந்தாங்க இன்னும். ஆக்சுவலி. அதான். Correct. திலக் வர்மாவும் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு, அவரும் போட்டு தம்சப் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான். ம். ஆமா. ஆக்சுவலி அப்புறம் இந்த மேட்ச் பார்க்கணும், இந்த பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா நல்லா போயிட்டு இருக்கு. அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ம். என்ன பண்ணுவாங்க தெரியல, ஃபைனல்ஸ் திருப்பி நம்ம கூட தான் வருவாங்களா என்ன? ம். குணே, திருப்பி இதே இது ஒரு திருத்தம். இன்னும் பங்களாதேஷ் கூட ஒரு மேட்ச் இருக்குது, அது ஜெயிச்சாதான் ஃபைனல்ஸ் வருவாங்க. அது தெரிவிச்சுக்கிறேன். நாகினி புலிக்குட்டீஸ வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. புலிக்குட்டீஸ் ஆமா திடீர்னு புலிக்குட்டி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கா வேற ஆமா ஆமா ஜெயிச்சிட்டாங்க புலிக்குட்டிஸ். ம். புலிக்குட்டீஸ் ஆர் நோன் ஃபார் அப்செட்ஸ். அதான் பங்களாதேஷும் ஒரு சூப்பரான டீம் தான் ஆக்சுவலி. அவங்க ஃபைனல்ஸ் வந்தாலும் ஒரு அன்பிரடிக்டபிள் தான். அவங்களையும் ஒரு லெதாஜிக்கா எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா நம்ம T20 வேர்ல்ட் கப் கூட எப்படி ஆடினாங்க ஃபைனல், நம்ம 1 ரன்ல ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி 1 ரன்ல ஜெயிச்சோம் ஆக்சுவலி. ஆமா, வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் இதுல ஃபைனல் செமிஸ். அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துதான் பார்க்கணும். அவங்க கரெக்ட். பாப்போம் நம்ம என்ன நடக்குதுன்னு. இந்தியா வர்சஸ் லாஸ்ட் ஃபைனல்ஸ் இந்தியாவுக்கு ஆனா எப்படி. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபைனல்ஸ் வந்து அது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப போரிங்கா இருக்கும்டா மர்ஃபி. பாகிஸ்தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? ஜாலியா இருக்கு. ஆமா ஃபால் டிரைவர் ரேஸ். உனக்கு கோனுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன். வாயால வட சுடுவான் நல்லாவே வாயால வட சுடுவான் அப்படிங்கிற மாதிரி வடதாண்டா சொல்றீங்க நல்லா. இப்போ எனக்கு அதான் இப்ப எனக்கு என்ன எக்ஸைட்டிங்கா இருக்குன்னா, ஒருவேளை வந்து பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் போச்சுன்னா என்ன நீங்க பேச போறீங்க, என்ன நீங்க அங்க பண்ண போறீங்க, என்ன கற்பனை உலகத்துல நீங்க வாழ போறீங்க. அதாவது கப்பை எடுத்துட்டு நாங்க வந்து ஏசியா கப் எடுத்துட்டு நாங்க லாகூர்ல போய் எப்படி இஸ்லாமாபாத்ல எப்படி போய் செலிப்ரேட் பண்ண போறோங்கிற அளவுக்கு எனக்கு வந்து சல்மான் அலி ஆகா, சயின்ஸ் ஆஃப்ரிடி, ராஃப் இவங்களா பேசுறத பாக்குறதா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. உண்மையாவே வடை சுடுறதுல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு டீம் இல்ல. அடடா என்ன வடையா அப்படிங்கிற மாதிரி வடை சொல்றதுக்கு தான் இது ஆகிற மாதிரி தெரியுது. உண்மையாவே வந்து ஜோக்ஸ் அப்பா ஆட்டிடியூட் தட் பாகிஸ்தான் ஷோட் வாஸ், நான் எதிர்பார்த்த ஆட்டிடியூடுங்கிறது இந்தியா கூட ஆடுற அக்ரெசிவ் ஆட்டிடியூட். ஆனா இவங்க பண்ணது இட் வாஸ் நாட் அட் டு த கிரிக்கெட்டிங் ஸ்டாண்டர்ட் ஆட்டிடியூடே கிடையாது. ரொம்ப 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 சின்ன குழந்தைங்க சாக்லேட்டுக்கு சண்டை போட்டுக்கிற மாதிரி வர்ஸ்ட் பிஹேவியர். ஓப்பனா சொல்லணும்னா ஒரு இன்டர்நேஷனல் டீமுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் அது கிடையாது. ஒண்ணு, நீங்க வந்து உண்மையாவே கனவுலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு.
கனவுலகத்துல வாழ்றவங்களுக்கு பேர், அதாவது இங்க ஒரு உலகம் இருக்கு, நம்ம இந்த உலகத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு இமேஜினரியான ஒரு வேர்ல்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜாம்பிஸ் கேரக்டர் தான் ஒரு டீமா இருக்காங்க, பாகிஸ்தான் டீம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையாவே நம்ம சொல்லலாம். இப்ப கூட சரி நீங்க என்ன சொல்லுவீங்க, அடுத்து பங்களாதேஷ் இப்போ தப்பி தவறி இதை ஜெயிச்சிட்டாங்க, அடுத்து பங்களாதேஷ் கூட வின் பண்ணிட்டு ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க, நீங்க சொன்னீங்க பாகிஸ்தான் ஹேவ் வெரி ஸ்லெண்டர் சான்சஸ் ஆஃப் வின்னிங் திஸ் கப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் எப்படி சொல்லதான் போறீங்க, எனக்கு தெரியதான் போகுது. பட் என்ன இருந்தாலும் வாட்ஸ் ஓவர் அதுக்கு நம்ம ஹானஸ்டா என்ன இருக்கோ அதை ரிவ்யூ கொடுக்கப்படும். பட் வாட்ஸ் ஓவர் த ஆட்டிடியூட் ஆர் த பிஹேவியர் பாகிஸ்தான் ஷோஸ் இஸ் கம்ப்ளீட்லி கண்டெம்னபிள். இட் இஸ் நாட் குட் ஃபார் கிரிக்கெட், குட் ஃபார் எனி திங். இது வந்து கரெக்ட் கிடையாது. ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணதை வந்து கான்ட்ரவர்சி ஆக தெரிஞ்ச உங்களுக்கு அது திருப்ப நீங்க அதை விட மோசமா கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கணும். ஹேண்ட் ஷேக் பண்ணாம போனது சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் ஆயிடுச்சுங்கிற விஷயத்துக்காக. ஆனா நீங்க பண்ணது கம்ப்ளீட்லி irresponsible immature பிஹேவியர் ஃப்ரம் த பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம். அது தப்பு. என்ன எக்ஸாக்ட்லி. இது வந்து எவ்வளவு சொன்னாலும் இட்ஸ் ஃபேர்லி நாட் அக்செப்டபிள். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ ம். இதை நம்ம இதுக்கு பண்ற போய் அடுத்தடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பாகிஸ்தான் ரிவ்யூக்கு தான் பல பேர் வந்து இன்பாக்ஸ்லயும் கமெண்ட்ஸ்லயும் வந்து கேட்டே இருந்தீங்க, பண்ணல எங்க வரலன்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னா ஒரே மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து பண்ணாம வச்சிருந்தோம். ஏன்னா வந்து ஒரே மாதிரி கலாய்க்கிற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நாங்களும் பாகிஸ்தான் கூட, ஆனா வந்து த வே தே ஹேண்டில் தி சிச்சுவேஷன் வாஸ் நாட் அப் டு த மார்க், இட் வாஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் அட் ஆல் அப்படிங்கிறனால தான் நாங்க வந்து இது எடுத்தோம் இந்த இதை. ஸோ இனி அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு, இது வந்துகிட்டு இருக்கு, அடுத்து இந்தியா பங்களாதேஷ் இருக்கு, இது இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எங்க பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணி உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் நீங்க பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க எங்க இம்ப்ரூவ் பண்ணுமோ அதையும் நீங்க சொல்லுங்க ஃப்ராங்கா. ஸோ தேங்க்யூ கைஸ், சியர்ஸ் அண்ட் பபாய். Bye.